இயேசுக்காக எழும்பிடு ஊழியங்கள் நடத்தும் 21 நாட்கள் உபவாச நிறைவு விழா ஜூலை 20 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை. தேவ செய்தி சுவிசேஷகர் ஜி. நிஷாந்த். என் கூட நல்லவர் இருக்கிறனால அந்த கெட்டவனால எனக்குள்ள இருக்க முடியாது. எல்லா மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை. இடம் சியோன் காம்ப்ளெக்ஸ் பம்பல், மெயின் ரோடு, முத்தமிழ் நகர், பம்பல், சென்னை 6,775. தொடர்புக்கு 97911028 55 மற்றும் 7448745484. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். பாருங்கள், பங்கு பெறுங்கள். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த விடுதலையின் நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக எல்லா சனிக்கிழமைகளிலேயும் மாலை 7:30 7:45 வரையிலேயும் உங்களை உங்கள் வீடுகளில் சந்திப்பதை குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அடியானுடைய செய்தியை கேட்டு அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறதாகவும், அநேகர் நான் போகிற இடங்களிலெல்லாம் பிரதர் உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் எனக்கு ஆறுதலாகவும் என்னுடைய வாழ்க்கையை முன்னேறி செல்ல வைக்கிறதாகவும் இருக்கிறது என்று அநேகர் சொல்லுகிறது நிமித்தம் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நல்ல நாளிலையும் கூட தேவ சமூகத்தில் உங்களுக்காக நான் பாரத்தோடு கருத்தாய் ஜெபம் பண்ணின போது என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தையை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் அவனுடைய 40வது வசனத்தை வாசிக்கிறேன். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடை கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். தாவீது தன்னுடைய வாழ்நாட்களில ஆண்டவரை பார்த்து சொன்ன வார்த்தையை தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என் மேல் எழும்பினவர்களை என் கீழாக நீர் மடங்க பண்ணினீர் என்று எழுதியிருக்கிறது. தாவீதுக்கு மேலாக நம்ம சொல்லுவோம்ல, தலைக்கு மேல தண்ணி போயிருச்சுன்னு, அதே மாதிரி தாவீதுக்கு மேல எதெல்லாம் எழும்பிச்சோ அதையெல்லாம் எழும்பின மாதிரியே ஆண்டவர் கீழாக மடங்க பண்ணினாராம். ஆமீன் சொல்லுங்களேன். கையை உயர்த்துவீங்கன்னா உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்க தலைக்கு மேல எதெல்லாம் எழும்பி நிற்கிறதோ, உங்களால சமாளிக்க முடியாதபடி எதெல்லாம் எழும்பி நிற்கிறதோ, பிரதர் இந்த போராட்டத்தை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல பிரதர், இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வர போறேன்னு தெரியலையேன்னு சொல்றையே, அதையெல்லாம் உன் காலின் கீழாக இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் மடங்க பண்ண போகிறார். ஷபரபலாகா. பிரதர் தலைக்கு மேல தண்ணி போயிருச்சு, இனி நான் மூழ்கி போயிருவனோன்னு நான் நினைக்கிறேன் பிரதர். இனி இதுல இருந்து நான் விடுதலையே ஆக மாட்டேனேன்னு நினைக்கிறையா? இந்த கடனால நான் அழிந்து போகிறேன் பிரதர், இந்த வியாதியால பலவீனப்படுகிறேன் பிரதர், ஓ என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற கட்டுகள் என்னைக்கு உடையும்னு நினைக்கிறையா? உன் மேல எழும்பி கொண்டிருக்கிற ஷபரபா லாபா, உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற ரீகா சந்தா ராபா லாபா, எந்த கட்டுகளா இருந்தாலும் தேவன் இந்த நாளிலே மடங்க பண்ணுவேன் என்று வார்த்தையை தருகிறார். உன் தலைக்கு மேல எழும்பி நின்று கொண்டிருக்கிறத உன் காலடியில இயேசுவின் நாமத்தினால் நான் விழ பண்ணி உனக்கு ஒரு அற்புதத்தை செய்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஷபரபலாபா. வேதத்திலையும் சிலருடைய தலைக்கு மேல சிலதெல்லாம் எழும்பினது, அதையெல்லாம் தேவன் எப்படி கீழாக மடங்க பண்ணினார் என்று ஒரு 2 காரியத்தை உங்களோடு நான் பேசி ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம்
அதனுடைய 38வது வசனத்தை வாசிக்கிறேன். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணியை வைத்து நித்திரையா இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். ஆண்டவர் இருக்கிறார்னு நம்பி, வாங்க இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போவோன்னு சீஷர்களோட இயேசு போகிறார். நல்லாதான் அந்த கப்பல் போய்கொண்டு இருந்தது. ஷபரபா லாபா, நடுக்கடல் வந்த உடனே இவர்களால் சமாளிக்க முடியாதபடி அலைகளும் ஷபரபா லாபா கடல் சீற்றங்களும் இவர்களை மோதின உடனே இவங்க தலைக்கு மேல தண்ணி வர போகுது. ஆண்டவர் பார்த்துட்டு அமைதியா இருந்திருக்கிறாராம். அப்ப கேட்குறாங்க, ஆண்டவரே, உம்மை நம்பிதானே நாங்க உங்க கூட வந்தோம், நீங்க இருக்கிறீங்க, எங்களுக்கு எதுவுமே நடக்காதுன்னு தானே உங்க கூட வந்தோம். ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க மடிந்து போகிறோம், எங்களை குறித்து கவலை இல்லையா? எங்க தலைக்கு மேல தண்ணி இருக்கிறதுனால நாங்க மூழ்கி போயிருவோமோ, நாங்க செத்து போயிருவோமோ? ஆண்டவரே, இந்த போராட்டத்திலிருந்து மீண்டு வர முடியாதோ, என்னால கரையில ஏற முடியாதோன்னு அழுது கொண்டு இருக்கும்போது, கலங்கி கொண்டு இருக்கும்போது, வேதனையின் உச்சகட்டத்தில் இருக்கும்போது ஆண்டவர் எழும்பி நின்று தலைக்கு மேல போனதை இறையாதே அமைதலா இரு என்று காலுக்கு கீழாக தேவன் அமர பண்ணினார். ஷபரபா லபா. இன்னைக்கு இந்த புயலை என்னால தாங்க முடியல பிரதர், இந்த அலையை என்னால தாங்க முடியல பிரதர், இந்த கஷ்டத்தை என்னால தாங்க முடியலையேன்னு அழுது கொண்டு இருந்தனா, கர்த்தர் இன்னைக்கு எழும்பி நின்று நான் ஆவியில பார்க்கிறேன். ஷபரபா லபா. கௌரி என்கிற மகளை, பிரதர், தலைக்கு மேல எனக்கு தண்ணி போன மாதிரி இருக்கு, எனக்கு என் புருஷன் கூட வாழ முடியாது பிரதர், செத்து போயிடலான்னு அழுது கொண்டு இருக்கிறையா? உனக்காக பேசுகிறதற்காகவோ, உனக்காக வாதாடவோ, உனக்காக நிற்கவோ யாரும் இல்லையா மகள கௌரி? இன்னைக்கு கர்த்தர் உனக்காக எழும்பி நிற்பார். ஷபரபா லாஹா ரீமா சே ஷபரபா லீஹா சந்தா ராபா லாபா. போராடி கொண்டிருக்கிற கட்டுகள் உடையுது இயேசுவின் நாமத்தினால. ரீஹா சந்தா ராபா லாபா. வேல் முருகன் என்கிற ஒரு பிரதரை கர்த்தர் காட்டுகிறார் இயேசுவின் நாமத்தினால. ரீஹா சந்தா ராபா லாபா. நான் எதுக்காக வாழணும் பிரதர்? பிசினஸ் பண்ணி நான் ரொம்ப தோத்து போயிட்டேன் பிரதர், இனி நான் வாழ்றதை விட சாவதுதான் நல்லது, தலைக்கு மேல தண்ணி போயிட்டு நினைக்கிறையா? இன்னைக்கு கர்த்தர் அதையெல்லாம் மடங்கி விழ பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஷபரபலா. ஷாரன், உன்னுடைய வாழ்க்கையில நீ நிலை குலைந்து இருக்கிறையா மகளே? உனக்கு ஒண்ணு போட்டா கூட கேட்க ஆள் இல்லைன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிறையா? இயேசு உன்னை தொட்டு கொண்டு இருக்கிறார் இயேசுவின் நாமத்தினால. ரீகா சந்தா ராபா லாபா ஷபரபா லைஹா ரே சீஹா ரபாலா சந்தா ராபாலா. சிம்சோன், கர்த்தர் உன்னுடைய ஸ்கின் டிசீஸை இயேசுவின் நாமத்தினால சரி பண்ணுகிறதை பார்க்கிறேன். ரீமா சேஹா மாலதி, உன்னுடைய எல்லா விதமான அந்த பீரியட்ஸ் பிரச்சனை நிமித்தம் நீ நரக வேதனை பட்டு கொண்டிருக்கிறாய். உன் வயிற்றில் இருக்கிற கட்டு இப்பொழுது உடைகிறது இயேசுவின் நாமத்தினால. உன் தலைக்கு மேல போய்கொண்டிருக்கிற தண்ணீரை வற்றி போக பண்ணுவார். செங்கடலை தேவன் வற்றி போக பண்ணின பிறகு அவர்கள் உலர்ந்த தரவழியாய் நடந்து போனார்களாம். யோர்தானை கர்த்தர் வற்றி போக பண்ணின பின்பு அவைகளை உலர்ந்த தரவழியாய் நடந்து போனார்களாம். யோர்தானும் செங்கடலும் பிரச்சனை தான். இன்னைக்கு பிரச்சனைகளை தேவன் வற்றி போக பண்ணி உன்னை அந்த பிரச்சனையின் நடுவாக கரையில கொண்டு சேர்ப்பதற்கு என் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஷபரபா லாபா. கவலைப்படாத. உன் காற்றையும் கடலையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இறையாதே அமைதலாயிருன்னு. ஷபரபா லாபா. இன்னைக்கு போராடி கொண்டே இருக்குதா? இன்னைக்கு கத்தி கொண்டே இருக்குதா? உன்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறதா? இன்னைக்கு அமைதியாக போகிறது. ஷபரபா லாபா. வீட்டில் எப்ப பார்த்து
பார்த்தாலும் சண்டை பிரதர், எப்போ பார்த்தாலும் நிம்மதியே இல்லை பிரதர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறையா, இன்னையிலிருந்து ஒரு பெரிய அமைதியாக போகிறது. ஷபா ரீஹா ரேமா லாபா, இயேசுவின் நாமத்தினால தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், அமைதியாக போகிறது. இன்னும் வேதத்திலிருந்து 1 சாமுவேல் 17வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசிக்கிறேன். இஸ்ரவேலர் எல்லோரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள் என்று எழுதியிருக்கிறது. என் மேல் எழும்பினவர்களை என் கீழாக மடங்க பண்ணுவீர் என்று தாவீது சொன்னதுக்கு காரணம், கோலியாத்தை பார்த்து எல்லாரும் ஓடி போனார்களாம். அவனுடைய முகத்தை பார்க்கும்போது எல்லாருக்கும் பயம் வருமா, எல்லாருக்கும் கலக்க வருமா, யாராலையும் அவன் முகத்துக்கு முன்னாடி நிற்கவே முடியாதான். ஆனால் தாவீது என்பவன் ஆண்டவரை நம்பி அங்க போனதுனால அவன் தலைக்கு மேல எவ்வளவு ஹைட்டா அவன் இருந்தான் பாருங்க. ஆனா அவன் காலடியிலே தேவன் கோலியாத்தை விழ பண்ணினான். இன்னைக்கு உன் தலைக்கு மேல எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும், அவன் பணம் வச்சிருக்கலாம், நல்ல பலசாலியா இருக்கலாம், அவன் கூட நிறைய பேர் சப்போர்ட்டுக்கு நிக்கலாம். தாவீத மாதிரி குடும்பத்தால ஒதுக்கப்பட்டு சகோதரர்களால தள்ளப்பட்டு அவமானத்தையும் நிந்தையும் அனுபவிச்சு கொண்டிருக்கிற முன்னாடி தான் கோலியாத்து கீழே விழ போகிறான். உன் மேல் எழும்பின கோலியாத்தை அவன் காலுக்கு கீழாக கர்த்தர் விழ பண்ணினார். அதே மாதிரி வேலையில எனக்கு ஒரு கோலியாத்து இருக்கு பிரதர், என் வாழ்க்கையில ஒரு கோலியாத்து இருக்குதுன்னு நீ அவனை கண்டு பயப்படாத, அவனை கொண்டு கலங்காத, தைரியமா எதிர்த்து நின்னு பாரு. அவனை கர்த்தர் உன் கையில ஒப்பு கொடுத்து உன்னை உயர்த்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உன் வேலையில ஒரு கோலியாத்து இருக்கலாம், உன் ஆபீஸ்ல ஒரு கோலியாத்து இருக்கலாம், உன் ஊழியத்துல நிறைய கோலியாத்து வரலாம். ஆனா இயேசுவை நம்பி நீ நின்னா, இயேசுவனுடைய அனுகிரகத்தோட நீ நின்னா, அவன் ஹைட்டா இருக்கலாம், வெயிட்டா இருக்கலாம், படிச்சவனா இருக்கலாம், பலசாலியா இருக்கலாம், பணம் படைத்தவனா இருக்கலாம், அவனை கூட உன் கால் அடியிலே விழ பண்ணுகிறதற்கு நீயும் நானும் ஆராதிக்கிற இயேசு பெரியவர். இயேசுவின் நாமத்தினால உன் மேல் எழும்பினவர்களை உன் கீழாக அவர் மடங்க பண்ணுவேன் என்று வார்த்தையை தருகிறார். எனக்கு மேல எவ்வளவு பேர் எழும்புனாங்க, நீ ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க, தப்பு தப்பா பேசுனாங்க, எப்படியாவது இவனை முன்னேற விடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அவர்களுக்கு எல்லாம் முன்னாடி தேவன் என்னை உயர்த்தி இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, நீ சோர்ந்து போய் இருக்கிறையா, நீ ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறையா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உன் மேல் எழும்பினவர்களை உன் கீழாக நான் மடங்க பண்ணுவேன். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்றப்பா. ஆண்டவரே, யாரெல்லாம் என்னால் சமாளிக்க முடியல பிரதர், என்னால் தாங்க முடியலை பிரதர், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நிறைய பேர் உளறுகிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் தேவன் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபம் பண்ணுறேன். நீரே பெரிய காரியத்தை செய்யும், எல்லா தடைகளையும் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து என்னுடைய அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரிக்காக வேண்டி ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. தினமும் காலையில் 5 மணிக்கு என்னுடைய செய்தி வெளியாகிறது, நீங்கள் கண்டு மகிழுங்க. திரையில் என்னுடைய நம்பர் போடப்பட்டிருக்கு. யாருக்காவது ஜெப தேவைகள் இருந்தால் அதற்கு ஃபோன் பண்ணுங்க. வருகிற ஜூலை மாதம் நான் 21 நாள் உபவாசத்தில் இருக்கிறேன். 20ஆம் தேதி பம்மல்ல சியோன் காம்ப்ளெக்ஸ் மேலே 4வது மாடியில் வச்சு ஒரு அபிஷேக விடுதலையின் கூட்டத்தை வச்சிருக்கிறேன். மறக்காமல் வாங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கிரியை செய்வார். உன் மேல் எழும்பினவர்களை உன் கீழாக மடங்க பண்ணுவார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.
இயேசுக்காக எழும்பிடு ஊழியங்கள் நடத்தும் 21 நாட்கள் உபவாச நிறைவு விழா ஜூலை 20 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை. தேவ செய்தி சுவிசேஷகர் ஜி. நிஷாந்த். என் கூட நல்லவர் இருக்கிறனால அந்த கெட்டவனால எனக்குள்ள இருக்க முடியாது. எல்லா மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை. இடம் சியோன் காம்ப்ளெக்ஸ் பம்பல், மெயின் ரோடு,